அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலைகள், கஷ்டங்கள், இனி அவ்வளவுதான், இதிலிருந்து மீளவே முடியாது என்று நினைக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மூஃபமின் நம்பிக்கையாளர் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் எப்படி உதவி கேட்க வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு உன்னதமான வரலாறுதான் நபி யூனுஸ் அலை அவர்களின் வரலாறு. நபி யூனுஸ் அலை அவர்கள் ஒருமுறை கப்பலில் பயணம் செய்தபோது சீற்றமடைந்த கடலில் தூக்கி வீசப்படுகிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான திமிங்கிலம் அவர்களை விழுங்குகிறது. யோசித்துப் பாருங்கள், ஒரு பெரிய கடலின் ஆழம், அடர்ந்த இருட்டு, அதற்கு மேல் மீனின் வயிற்றுக்குள் இருக்கும் இருட்டு, யாராலும் உதவ முடியாத மரணம் கண்ணுக்குத் தெரிந்த அந்த நேரத்தில் யூனுஸ் அலை அவர்கள் யாரை அழைத்தார்கள்? தங்களை படைத்த இறைவனை அழைத்தார்கள். அந்த இக்கட்டான நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை குறைகூறவில்லை. மாறாக தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு ஒரு துஆவை கேட்டார்கள். அந்த அற்புத துஆ மீன் வயிற்றுக்குள் இருந்தபோது அவர்கள் ஓதிய அந்த துஆ இதுதான்: லா இலாஹ் இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். பொருள்: உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். இந்த துஆவை கேட்டவுடன் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பெரிய மீனுக்கு கட்டளையிட்டான். யூனுஸ் அலை அவர்களை பத்திரமாக கரையில் கொண்டு போய் சேர்க்கச் சொன்னான். நமது வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? நமக்கு கடன் தொல்லையா, நோய் நொடடியா, அல்லது குடும்பத்தில் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும், இறையவா, நான் பாவம் செய்துவிட்டேன், நீயே தூய்மையானவன், எனக்கு உதவி செய் என்று இந்த துஆவை மனமுருகி ஓதினால் அல்லாஹ் நமக்கும் அந்த மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலை அவர்களை காப்பாற்றியது போல ஒரு வழியைக் காட்டுவான். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமான மனிதர் ஏதேனும் ஒரு கஷ்டத்தின்போது இந்தத் துஆவை ஓதினால் அல்லாஹ் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான். நூல் திர்மிதி. எனவே நம் அன்றாட வாழ்க்கையில் இந்தச் சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த துஆவை அதிகம் ஓதுவோம். அல்லாஹ் நம் அனைவரது கவலைகளையும் நீக்கி வைப்பானாக. ஆமீன்.